கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையன் என்ற நாமத்திலே கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதை நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். விசேஷமாக இந்த சிறப்பு ஜெபம் எதற்கென்றால், இந்த 2026ஆம் ஆண்டு இந்த வருகிற ஆண்டிலே வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்திற்காக நாம் யாவரும் கூடியிருந்திருக்கிறோம். ஏன் இதுக்காண்டி நம்மளாம் ஜெபிக்கணுமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குன்னா, நம்மளுக்கு வீட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. தேசத்துக்காய் திறப்பில் நிற்கிற மனுஷனை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஆசீர்வாதத்திற்கு கர்த்தர் நம்மை ஒரு முன்குறித்திருக்கிறார். நம்முடைய ஜெபம்தான் இந்த தேசத்தில், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும் என்று கர்த்தர் நம்புகிறார். நம் கையில் இந்த நாட்களில் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலும் நாம் சில ஜெப குறிப்புகளுக்காய் தேசத்துக்காய் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபம் நம் தமிழ்நாட்டில் நம்முடைய மோகன் சொன்ன ஒரு ஆசீர்வாதமான தமிழ்நாடுக்கு இது வழிவகை செய்யும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். முதலாவதாக நம்ம இந்திய தேசத்தில் ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அதாவது நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பது திருமதி ஞானேஷ்குமார் அவர்கள் தான் நம்ம இந்திய தேசத்தினுடைய எலெக்ஷன் கமிஷனோட ஹெட்டாக இருக்கிறாங்க. அதுபோல் உதவி தேர்தல் ஆணையர் சுக்பீர் சிங் சிந்து, இவங்க தான் அவங்களுடைய எலெக்ஷன் கமிஷனருக்கு அவங்க அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. தலைமை தேர்தல் அலுவலகத்தில் பணியாற்றுகிற இன்னும் 450 மக்கள் இந்த தேர்தல் அலுவலகத்தில், இந்த எலெக்ஷன் கமிஷனில் 450 மக்கள் அவங்க இந்திய தேசம் முழுவதும் எல்லா தேர்தலுக்கும் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டுக்கும் தனியாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கு நாம் அறிவோம். அவருடைய தலைவர், தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அரசு திருமதி அர்ச்சனா பட்நாயக் என்ற சகோதரி தான் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தேர்தல் அலுவலராக இருக்கிறாங்க, ஆஃபீஸராக இருக்காங்க, எலெக்ஷன் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூடுதல் நிர்வாகிகளாக திருமதி ஆனி ஜோசப் ஸ்ரீதர், இவங்க 2 பேரும் அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. துணை தலைமை அதிகாரி திரு மனுவேல் ராஜ் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வருகிற இந்த 2026ஆவது வருடத்தில் நம் தமிழ்நாட்டில் வரப்போகிற இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கர்த்தர் நியமித்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். ஒருவேளை இவங்களாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இவங்களை இந்த நாட்களிலே நியமித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். விசேஷமாய் நாம் ஜெபிக்க போகிற முதல் ஜெப குறிப்பு, இந்த தேர்தல் ஆணையத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். காரணம், இது எல்லாமே டெல்லியில் சிச்சுவேஷனாக, டெல்லியில் எல்லாமே இது இருக்கிற இந்த இடங்கள், இதோடைய ஆஃபீஸ் எல்லாம், ஹெட் ஆஃபீஸ் எல்லாமே டெல்லியில் இருக்கிற நாம் அறிவோம். அங்கெல்லாம் எல்லாம் இருந்து தான் இந்த தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா தேர்தலையும் இவங்க நடத்தி கொண்டிருக்காங்க. எனவே இவங்க இந்த நாளில் இந்த தேர்தலை பக்காவாக நடத்தணும்னா தேவ நடத்துதல் தேவை. யாருக்கும் சப்போர்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்திய தேசம் எல்லாருக்கும் சமமான தேசம், இதில் எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது. எனவே இந்த தேர்தல் ஆணையம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், யாருக்கும் எந்த ஒரு கட்சி சார்பாக இந்த தேர்தல் ஆணையம் போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த தேர்தல் ஆணையத்துக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அங்கு செயல்படுகிற அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏன்னா அநேக இடத்துல பிரச்சனைகள் செய்கிறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் யாருக்கும் சார்பாக, எந்த ஒரு அரசியல் கட்சிக்கோ யாருக்கும் சார்பாக இந்த சூழ்நிலையில் நடந்து விடக்கூடாது என்பதற்காக நாம் இந்த நாளிலும் நாம் யாவரும் கண்களை மூடி இதில் முதலாம் ஜெபத்து குறிப்புக்காக நாம் கர்த்தருடைய துதி ஸ்தோத்திரத்தோடு நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கொடுத்த இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த தேசத்தினுடைய, தமிழ்நாடுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீர் பொறுப்பாய் கொடுத்திருக்கிறீரப்பா. எப்படி ஆண்டவரே இந்த தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு பொறுப்பாய் கொடுத்தது போலப்பா, இந்த தமிழ்நாட்டுடைய ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவரே நாங்கள் பொறுப்பு ஆண்டவரே, இதற்கு எங்கள் கையில் கொடுத்திருக்கிறீராப்பா. எங்கள் கையில் நீர் கொடுத்திருக்கிற முக்கியமான பணி ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக அப்பா, அந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஒரு பெரிய தரிசனத்தோடு ஆண்டவரே இந்த காஸ்ட் டிவியோடு சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் யாவரும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு திட்டத்தை எங்களுக்கு மேல் வைத்திருக்கிறதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆவியானவரே. ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம். முதலாவதாக நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் எங்களை ஆவியில நீர் ஒன்றிணைக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே எங்கள் ஆவிகள் எல்லாம் ஒருவேளை நாங்கள் அநேக இடங்களில் இருக்கலாம், தமிழ்நாட்டிலேயோ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏதோ ஒரு இடத்துல முக்கில் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நீங்க ஒரே ஆவியானவர் எங்களை எல்லாத்தையும் இந்த ஜெப குறிப்புக்காய் ஜெபிக்க நீர் ஆண்டவரே இப்பொழுது ஆவிலின் ஒன்றிணைக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆண்டவரை உயர்த்துகிற, உம்மை துதிக்கிற அப்பா, உம்மை போற்றுகிற எந்த இடத்துலையும் ஆண்டவரே நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நீர் மாத்திர ஆண்டவரே எங்கள்
வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறீர் அப்பா. உம்மை துதிக்கிறோம். இந்த குறிப்புக்கு நீர் செவி சாய்க்கிற தேவனா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே என்று ஆண்டவரே அப்பா, பிள்ளைகள் பாடுகிறோம், எங்கள் விண்ணப்பை கேட்கிற தேவனா இருக்கிறதற்காக நன்றியுடைமை துதிக்கிறோம் அப்பா. அந்த நாளிலும் கூட சுவாமி தேவரீர் இந்த முதல் ஜெப விண்ணப்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியாவில் அந்த டெல்லி பட்டணம் ஆண்டவர் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறது. எல்லா விதமான ஆண்டவரே பெரிய பெரிய அரசியல் ஆண்டவரே அப்பா எல்லாம் அங்கே இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அங்கிருந்து அப்பா இந்திய தேசம் முழுவதும் அவங்க நடத்துகிற எல்லா எலெக்ஷன்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. அந்த நாளிலும் கூட கர்த்தாவே அநேக விதமான செய்திகளை நாங்கள் ஆண்டவரே செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம். அநேகருடைய குற்றச்சாட்டுகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. அநேக சமய தேர்தல் ஆணையங்கள் அப்படி செய்கிறது இப்படி செய்கிறது நாங்கள் சொல்லுகிறதை நாங்கள் தேர்தல் ஆண்டவர் சமயங்களில் பேப்பரில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. அப்படிப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலைகளும் ஆண்டவரே இந்த நாளில் வந்துவிடக்கூடாது ஆண்டவரே அப்பா. 450 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்கன்னு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே தேர்தல் ஆணையத்தில் ஆண்டவரே அப்பா. அந்த நாளிலும் அதை நடத்துகின்ற தேர்தல் ஆண்டவரே அலுவலர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேர்தல் ஆணையருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எலெக்ஷன் கமிஷன் ஹெட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அசிஸ்டன்ட் பிள்ளைங்களுக்கு ஆண்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை அப்பா அவர்கள அநேக காரியங்களை யோசிக்கலாம், ஆனால் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் நீ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் என்று ஆண்டவரே. ஆமேசப்பா நீங்க ஆண்டவரே இந்த இடத்துல அவர்களை தேர்தல் அதிகாரியாக வைத்திருப்பது ஒரு மனிதர்கள் நினைக்கலாம் இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா வைத்திருக்கிறாங்க. இல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாமல் யார் அந்த இடத்துல அமர முடியாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அந்த இடத்துல பிள்ளைகளை அமரை செய்வதற்கு ஆண்டவரே ஒரு நோக்கம் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் அப்பா நாங்கள் விசுவாசிகளாய் உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருகிற இந்த 2026 தேர்தலில் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய பங்கு அதிகமா இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. எந்த ஒரு பாரபட்சமும் இருக்கக்கூடாது ஆண்டவரே, எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் ஆண்டவரை சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியுரிமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறீங்க எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரே ஆண்டவரை கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னவரே அப்பா. அந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உடைய வேதம் சொல்லுகிறது அப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்கி வந்து பதில் செய்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது கூட கர்த்தாவே நாங்கள் அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களை தாழ்த்தி உடைய சமத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. இந்த தடவை தேர்தல் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் ஆண்டவரே. இது கர்த்தர் முன்னின்று நடத்துகிற தேர்தல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும் சுவாமி. அதற்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த எம்பி எலெக்ஷன்ல கூட ஆண்டவரே அப்பா எவ்வளவு நாள் ஜெபித்தோம் ஆண்டவரே அப்பா. தமிழ்நாட்டில் எந்த ஒரு கலவரங்களும் வந்துடக்கூடாது, எந்த இடங்களும் எந்த ஒரு கலவரம் வரக்கூடாது. ஒரு அமைதியான தேர்தலுக்கு என்று நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை நீர் கேட்டீர் ஆண்டவரே. அற்புதங்களை செஞ்சீங்க, அதிசயங்களை செஞ்சீங்க அப்பா. அதே போல ஆண்டவரே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்காய் நாங்கள் இப்பொழுதிருந்தே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் ஜெபங்கள் ஆண்டவரே அரண்களை அசைக்கத்தக்கதான அற்புதங்கள் நடைபெற போகிறதற்காக நன்றியுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் தாமே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக அப்பா ஆண்டவரே. இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே விசேஷமாய் தமிழ்நாட்டில் உள்ள தேர்தல் அதிகாரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் அந்த சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உடன் இருந்திருக்கிற ஒவ்வொரு அசிஸ்டன்ட்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அவர்கள் அப்பா நடுநிலையோடு ஆண்டவரே அப்பா அவங்க செயல்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த SIR மூலமாய் அநேக குளறுபடிகளை ஆண்டவரே ஆங்காங்கே நாங்கள் செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம். எல்லா குளறுபடிகளும் நீங்க ஆண்டவரே அப்பா வாக்குறுதி மற்றவர்கள் ஆண்டவரே சரியானவர்கள் சேர்க்கப்படவும் ஆண்டவரே யாருடைய பேரை நீக்கப்படாதபடிக்கு கர்த்தரை கிருபை செய்வீராக ஆண்டவரே அப்பா. அவனுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் அற்புத அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறதற்காக நன்றியுடைமை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவர் அங்கே இருக்கிற அவங்க எடுக்கிற எல்லாவுடைய பிரயாசங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. தெய்வீக ஞானம் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தெய்வீக ஞானத்தோடு அவர்கள் செயல்படப்பா. தேவ கரம் ஆண்டவரே இந்த தேர்தலில் பெரிய காரியங்களை செய்ய போற துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. மீதியான வேலை கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். 2026 ஆண்டு
சட்டமன்ற தேர்தலுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை தேசத்தில் செய்ய போகிறக்காக சொல்லுகிறது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க கர்த்தர் நம் தேசத்தில் பெரிய காரியத்தை செய்வார். நம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்குமான பெரிய காரியங்களை நம் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த கண்பானவர்கள் இந்த நாளில் கூட நம்முடைய தேர்தல் ஆணையர்களுக்காக தேர்தல் ஆணையர் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் எவ்விதமான பயமுறுத்தலுக்கும் இடம் கொடுக்காதபடி, யாருக்கும் சாதகமாக செயல்படாதபடி, நல்மனச்சாட்சியோடு நம்முடைய தேர்தல் அதிகாரிகள் எல்லோரும் நேர்மையாக செயல்படும்படிக்கு நம்ம ஜெபிக்கப் போகிறோம். கர்த்தர் நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படி ஜெபிக்கப் போகிறோம். அதே போல் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரி அனைவருக்கும் அனைத்து கட்சிக்கும் சார்பிலும் நடுநிலையோடு செயல்படும்படி ஜெபிக்கிறோம். எந்த கட்சிக்கும் சார்படாமல் நடுநிலையோடு நம்முடைய தேர்தல் அதிகாரி எல்லாரும் செயல்படும்படியாக ஜெபிக்க போகிறோம். எந்த கட்சிக்கு சார்ந்து இருக்காமல் அவர் நேர்மையாக உண்மை உத்தமத்தோடு செயல்படும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுபோல் பண ஆசைக்கு இடம் கொடுக்காமல் தேர்தல் பணிகளை உண்மையோடு செயல்படும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எந்த ஒரு பணத்துக்காக ஒரே கட்சிக்காக சார்ந்து பணத்துக்காக செயல்படாமல் உண்மையோடு செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேர்தல் பணியில் உண்மையோடு செயல்படும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே போல் எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தில் கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளை கட்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுபோல் அதிகாரிகள் தவறாக செயல்பட தூண்டும் பதவி, பண ஆசை தூண்டுகிற அந்த அசுத்த ஆவிகளை அனைத்தையும் கட்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். என கண்பானவர்களே, இந்த நாளில் கூட நம்ம தேர்தலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தேர்தல் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நடுநிலையோடு செயல்படும் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த ஒரு கட்சி மூலமாக அவர்களுக்கு எந்த ஒரு ஆதாயத்துக்காக செய்தக்கூடாது ஆண்டவரே. பண ஆசைக்காக இணைந்து இந்த ஒரே கட்சி சார்ந்து செய்தக்கூடாது ஆண்டவரே. எந்த ஒரு பண ஆசை இல்லாமல் நேர்மையான அதிகாரிகளை எங்களுக்கு ஆண்டவரே நீர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த அதிகாரிகள் உண்மை உத்தமத்தோடு செயல்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர் அவர்களுக்கு எந்த ஒரு அழுத்தமும் கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. எந்த ஒரு அதிகாரி மூலமாகவும் எந்த ஒரு கட்சி சார்ந்தவர்கள் மூலமாகவும் எந்த ஒரு அழுத்தமும் வந்துவிடக்கூடாது அப்பா. அவங்க நடுநிலையோடு உண்மை உத்தத்தோடு ஆண்டவர் செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு ஆண்டவர் எழுப்பி கொடுத்திருக்க அதிகாரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருக்க அதிகாரி ஒவ்வொரு அதிகாரிக்கும், சின்ன அதிகாரிகள் பெரிய அதிகாரி எல்லா அதிகாரிகளும் நேர்மையோடு செயல்படுகிற அதிகாரிகளை எழுப்பி தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் அந்த நாட்களில் உண்மை உத்தமத்தோடு செயல்படணும் ஆண்டவரே. அவர்களை செயல்பட விடாத அளவுக்கு ஆண்டவர்கள் அழுத்தத்தை கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். அதே போல் ஆண்டவரே, எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தின் கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளை நாங்கள் கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அதிகாரிகளை தவறு செயல்பட தூண்டுகிற பதவி ஆசை, பண ஆசை தூண்டுகிற அசுத்த ஆவிகளை நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதலுக்கு விரதமாக அதிகாரிகளை பயன்படுத்துகிற பிசாசின் கிரியில் அனைத்தும் முற்றிலும் முடக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பொல்லாத அசுத்த ஆவிகள் தேர்தலுக்கு விரோதமாக ஆண்டவர் நேர்மையாக அதிகாரிகளை செயல்பட விடாத அளவுக்கு ஆண்டவர் அப்பா அவர்களை அப்பா மனக்குழப்பத்தை குழப்புகிற ஆண்டவர் அவர்களை மன அழுத்தத்தை கொடுக்கிற அப்படிப்பட்ட அந்த அசுத்த ஆவிகளை நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் அப்பா தேர்தல் நடக்கும்போது சமாதானத்தோடு நடக்க வேண்டும் ஆண்டவரே. எந்த ஒரு ஆண்டவரை மத சார்ந்த கலவரத்தையோ சாதியை சார்ந்த கலவரத்தையோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டு நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற கலவரங்கள் எதுவும் வராதபடி தேவனுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்து ஜீவனை கொடுத்து இருக்கிறப்பா. அன்றைய சமாதானத்தின் தேவன் தாமே அன்றைய அப்பா சாத்தானை மிதித்து போட்டிருப்பா. அன்றைய தேசத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 2026 ஆண்டு அன்று அப்பா எலெக்ஷன் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நேர்மையாக உண்மையாக நடக்க ஆண்டவரே எங்கள் அதிகாரி ஒவ்வொரு பயன்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அன்று கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் எங்கும் தேவ நீதி வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசம் அன்று நேர்மையான தேசம், தேர்தல் நடத்துகிற தேசம் என்று இந்திய அரசியலை தேர்தல் ஆணையம் நீதிமான்களாக ஆண்டவரே காவல்துறை போன்ற யாவரையும் நீர் அப்பா பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அதிகாரி ஒவ்வொரு நீதிமான்களாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் காவல்துறை அதிகாரி ஒவ்வொரு நீதி நேர்மையோடு செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த ஒரு அரசியல் தலைவர்களோ ஆண்டவரே ஆண்டவரே
அதிகாரியை பயன்படுத்தி விடக்கூடாது ஆண்டவரே. நேர்மையான அதிகாரிகளை எழுப்பி தரும்படியை செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நேர்மையாக இந்த உண்மையோடு செயல்பட அதிகாரி நீர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்க பிரயாணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்க போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவன் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. கத்த இது முதற்கொண்டு போக்கி வரத்தையும் காக்கிற தேவன் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்ட கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக தேசமெங்கும் அடுத்த நம்ம ஜெப விண்ணப்பம் நீதி வெளிப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசம் இந்த தேர்தலை நன்றாக நடத்த கர்த்தர் இந்த அரசியல் ஆணையம், நீதிமன்றங்கள், காவல்துறை போன்றவர்கள் எல்லாம் செயல்படுகிறது என்று உலகமே சாட்சி சொல்லும்படியாக இங்கு இந்திய தேசம் இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக விளங்க இந்த தேர்தலுக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். தேர்தல் கர்த்தருடைய ஆளுகை வரை 234 தொகுதியிலும் கர்த்தருக்கு சித்தமான ஒரு வேட்பாளராக நேர்படிய நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த 234 தொகுதிகள் நம் தமிழ்நாட்டில் இருக்க நம்ம அறிவோம். தேர்தலில் முக்கியமாக அதில் இருக்கிற விஷயங்கள் என்னென்னா, அதில் போட்டியிடுகிற வேட்பாளர்கள், நாம் எந்த வேட்பாளர்களை நாம் தேர்வு செய்ய போகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். எனவே இந்த நாளிலும் யாரும் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள், தேசத்திற்கு விரோதமாக இருக்கிறவர்கள், அந்நிய சக்தியில் யாரும் இந்த இடத்துல வேட்பாளரை போட்டியிடக்கூடாது. அவங்களை எல்லாரும் நிறுத்தப்படணும். இல்லைன்னா தீய எண்ணங்களோடு தீய ஆசைகளோடு எந்த ஒரு பிள்ளைகளும் அப்படி எந்த ஒரு வேட்பாளரும் இந்த நாட்களிலே நம்ம தமிழ்நாட்டில் செயல்படக்கூடாது என்பதுக்காக ஜெபிக்கிறோம். காரணம், இன்றைக்கி அநேக தீர்க்க தரிசனம் என்னென்னா, நம்ம இந்திய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரும் என்று சொல்லுகிறார்கள். அந்த இந்திய தேசத்தின் எழுப்புதல் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பிக்கப்படும் என்று அநேக மனிதர்கள் சொல்லுவதை நாம் கேட்கிறோம். எனவே இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தொலைநோக்கு திட்டத்தை கர்த்தர் நம் தமிழ்நாட்டில் மேலே வைத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆளுகை இந்த நேரத்தில் வர எல்லா இடத்திலும் காவல்துறை ஆனாலும் சரி, நீதிமன்றங்கள் ஆனாலும் சரி, ஒருவேளை இந்த எலெக்ஷன் கமிஷன் எல்லாரும் உண்மை முத்தமாய் அவங்க செயல்படணும். அது உலகமே இந்த தேர்தலை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை இந்தியாவில் இவ்வளோ ஒரு உண்மையாக இந்த தேர்தல் நடந்தது, அது எந்த ஒரு ஃபோர்ஜரியும் நடக்கலை என்று சொல்கிற ஒரு சாட்சி கொடுக்குற அளவுக்கு இந்த நாளில் தேவன் கர்த்தர் இந்த தேர்தலில் உள்ள எல்லாம் நல்லபடியாக பெர்ஃபெக்டாக நடத்தும் நான் ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக முக்கியமாக அந்த 234 வேட்பாளர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த 234 வேட்பாளர்கள் ரொம்ப முக்கியம். அதான் வேட்பாளர் தான் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம். எனவே இந்த வேட்பாளர்கள் எல்லாமே கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாம் எல்லோரும் கண்களை மூடி இந்த வேட்பாளர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, நீதி செய்கிற தேவன் நீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் அல்லவர், அதே போல் ஆண்டவரை நீதி செலுத்துகிற தேவன் இருப்பாங்க. அதே போல் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த தமிழ்நாட்டில் வரப்போகிற இந்த தேர்தலில் ஆண்டவரே, எங்களுடைய நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, அப்பா இன்னும் காவல் நிலையங்களாக எல்லா இடத்துல ஆண்டவரே மக்கள் உண்மையாய் ஆண்டவரே அப்பா அங்கே பணிகளை செய்ய உதவி செய்யுங்க அப்பா. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா எல்லாரும் இந்த தேர்தலை பார்ப்பதற்கு இருப்பாங்க சுவாமி. உலகம் முழுவதும் இந்த மக்கள் ஆண்டவரே இந்திய தேசத்தில் நடக்கிற தேர்தல் அப்பா அதிக எண்ணிக்கையான அப்பா வாக்காளர்கள் கொண்ட தேசம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே அப்பா இந்தியா தான் ஆண்டவரே அதிகப்படியான இந்த ஒரு தேர்தல் ஆணையம் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு இதை சொல்கிறாங்க ஆண்டவரே. அதே போல் கர்த்தாவே உலகமே ஆண்டவரை வேந்து பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா எல்லாரும் நாங்கள் சாட்சியாக சொல்லணும் ஆண்டவரே. இந்த தேர்தல் ஆணையம் எல்லாமே உண்மையாக இருந்தாங்க, காவல் நிலையங்கள் எல்லாம் உண்மையாக செயல்பட்டது என்று ஆண்டவரே நாங்கள் வாக்குகள் சொல்லத்தக்கதான் ஆண்டவரே சாட்சிகள் சொல்லத்தக்கதான் ஆண்டவரே அற்புதங்கள் நடைபெறட்டும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக இடங்களிலே கர்த்தாவே அநேக விஷயங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம், ஆனாலும் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் நினைத்தால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவர். நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவர் நீர் சொல்லியிருக்கிறத ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. புலிதிலிருந்த பிள்ளைகளை அப்பா கோபுரத்திற்கு தூக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. அதனால கர்த்தாவே உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் உண்மையாக ஆண்டவரே அவருடைய காரியங்களை அப்பா அவங்க பார்த்து கொள்ள கர்த்தனை கிருபை செய்ய போகிறதுக்காக நன்றி உரிமை துதிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே இந்த 234 தொகுதியிலும் போட்டியிட போகிற வேட்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு வட மாநிலங்களில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அவங்க தேர்தலில் ஜெயித்தவங்களாம் சொல்லுவாங்க இவ்வளவு குற்ற பின்னணியிலிருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க ஆண்டவரே, இந்திய தேசத்தில் உள்ள எம்பிஸ் சொல்லும் போது அதில் இத்தனை % பீப்புள் ஆண்டவரே குற்ற பின்னணியிலிருந்து வந்தவங்க, இந்த விதமான காரியங்கள்லேருந்து வந்தவங்கன்னு சொல்லி அப்பா நாங்கள் செய்தி தாள்களிலே வாசிக்கிறோமே ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் ஆண்டவரே தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறாதபடிக்கு நாங்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்போ எந்த ஒரு குற்ற பின்னணியில் இருந்த பிள்ளைகள் யாரும் வேட்பாளரை நிற்கக்கூடாது ஆண்டவரே, வேட்பாளரை நிற்க துணியக்கூடாது ஆண்டவரே. விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தீய ஆசையோடு இல்லைன்னா தீய எண்ணங்களோடு ஆண்டவரே
எந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா விசேஷமாய் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே யார் அந்த இடத்துல வேட்பாளர் நிற்காதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அப்பா நீங்கள் தேவ ஆண்டவரே பயத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்க. இது மக்கள் பணம், இது மக்களுடைய சேவை செய்ய வேண்டிய ஒரு இடம் என்பது ஆண்டவரோட இதுவரைக்கும் புரியாமல் இருந்தால் கூட ஆண்டவரே இந்த தேர்தல் ஆண்டவரை மக்களுக்கு புரிய வைக்கட்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர்மால் செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக அப்பா. ஆண்டவரே ஒருவேளை இப்பவே அநேகர் அப்பா பணங்களை ஒருவேளை ஆண்டவரை ரெடி பண்ணி கொண்டு இருக்கலாம். அநேகர் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் தீய நோக்கத்தோடு ஆண்டவர் அநேக வேட்பாளர் நான் இப்படியா அந்த தடவை நாங்கள் சீட் வாங்கி இப்படிலாம் செஞ்சிடலாம், இப்படிலாம் செஞ்சால் நம்ம ஜெயிச்சிடலான்ட்டு சொல்லிட்டு ஒருவேளை இன்னைக்கு எத்தனை வேட்பாளர்கள் அப்படி செய்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரில ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் வாக்குத்தத்தம் செய்கிற உண்மையுள்ளவர் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வழிகளை நிர்ணயம் செய்கிற தேவன் நீர் அப்பா. ஆண்டவரே அப்பா தீயுடைய வழிகளை கர்த்தர் நிர்மூலமாக்குகிற தேவன் என்பதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே ஏசப்பா. ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் அப்படி தீய எண்ணங்களோடு ஆண்டவரே இந்த நாட்களில் வந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் கர்த்தாவே அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்பா நிர்மலமாகுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஒவ்வொருவரையும் காண்கின்ற தேவன் ஆண்டவரே. நீர் இந்த நாளிலும் யாரெல்லாம் ஆண்டவரே அந்த தீய எண்ணங்கள் உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ வேதம் சொல்லுகிறப்பா மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறான். ஒருவேளை நாங்கள் மனிதனுடைய முகங்களை பார்த்து நாங்கள் ஜட்ஜ் பண்ணலாம் ஆண்டவரே. இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க வேதம் சொல்லுகிறது அப்பா நீர் நாங்கள் பார்க்கிறது போல பார்க்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. நீர் ஆண்டவரே நீர் அப்பா பாண்கின்ற ஆண்டவர் உம்முடைய பார்வை வித்தியாசமானது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் பார்க்கிற ஒரு திறந்த புஸ்தகம் போல் இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் நிர்வாணியாக உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற ஆண்டவரே. அதனால கர்த்தாவை உமக்கு தெரியுமே ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அதை உணர்த்துவீராக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. யார் நல்லவர்கள் யார் தீவர்கள் என்பதை நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு தெய்வீக ஞானத்தை ஆண்டவரே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நீர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறான் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு மீதும் உம்முடைய ஆண்டவர் ஒரு தெய்வீக ஞானத்தை கொடுக்கட்டுமா என்று ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கத்தக்கதான ஒரு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த தேர்தலில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இது ஒரு ஒரு ஆண்டவரே ஒரு வித்தியாசமான தேர்தலாக முடியும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். காரணம் ஆண்டவரே நீர் ஆண்டவரை ஜெபிக்க தூண்டுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஜெபிக்க வைக்கிற தேவன் நீர். ஒருவேளை நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று நினைக்கலாம் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை ஜெபிக்க வைக்கிறீரப்பா. நீர் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு இந்த பாரத்தை கொடுக்கிறீரப்பா. நீர் இந்த தரிசனத்தை கொடுக்கிறீரப்பா. இந்த தரிசனத்தை கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவ கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும். மீண்டுமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி இந்த வேட்பாளர்களை காரியங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரை நாங்கள் செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம். எல்லா கட்சியினரும் கூட்டணிக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்கப்பா. யார் கூட சரி எல்லாரும் ஒரு பரபரப்பான ஒரு டைம் பாசிங் போல தெரியும். ஆனால் எங்களுக்கு இது டைம் பாசிங் அல்ல ஆண்டவரே. அப்பா இது எங்களுக்கு எழுப்புதலுக்கு காலங்கள் ஆண்டவரே. எழுப்புதலின் காலம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் அப்பா எங்களுக்கு டைம் பாஸுக்கு இல்லப்பா ஆண்டவரே. இது எங்கள் ஆண்டவரே நாம மகிமைப்பட வேண்டிய நாட்கள் ஆண்டவரே. ஆவியானவரே இதில் நாங்கள் ஆண்டவர் நீங்கள் சொல்ல போல நாங்கள் தூங்கினால் ஆண்டவரே நம்முடைய நியாயத்தீர்ப்பில் நிற்க வேண்டுமே ஆண்டவரே. நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை எங்கள் மதத்தை சார்ந்தவர்கள் இல்லைன்னா எங்கள் ஜாதியை சார்ந்தவர்கள் இல்லை ஆண்டவர். அப்படி எந்த ஒரு வேறுபாடு இந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வேட்பாளர் இருக்கக்கூடாது. எங்க ஜாதிக்காரங்க அப்படிதான் ஒரு வேட்பாளர் எல்லாரும் ஒற்றுமையோடு ஒரு மனதோடு ஆண்டவரே அப்பா வேட்பாளர்கள் ஆண்டவர் நிறுத்தப்பட வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட கர்த்தர் நீர் தெரிஞ்சு செய்ய போறதுக்கு நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை மீட்பச்சமா சொல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அன்பானவர்களே சோர்ந்து போகாமல் விழுத்திருந்து நம் ஜெபிக்க போகிற இந்த இரவுகளிலும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நம் சரீரத்தில் பலவிதமான களைப்போடு இருப்போம். எல்லாவற்றையும் மாம்ச பலவீனமானது ஆவி உற்சாகமானது ஆவியானோடு இணைந்து நம் ஜெபிக்க போகிறோம். வருகிற தேர்தல் நடைபெறும் எல்லா வாக்குச்சாவடிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வாக்குச்சாவடிக்கு பின்வரும் வாக்கு சேகரிக்க பெட்டிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த பெட்டிகள் பாதுகாக்கப்படுகிற இடங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவைகளில் கர்த்தருடைய ஆளுகை வரும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த இடத்துல எந்த ஒரு வன்முறையோ நிகழாதிருக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே போல் எண்ணிக்கை விடுகிற வாக்கு எண்ணிக்கையில் எந்த ஒரு முறைகேடும் நிகழாதிருக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம கருத்தாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுபோல் தேர்தலுக்கு எதிராக செயல்படும் மந்திரவாத கிரியைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். யாகம் பில்லி சூனியங்கள் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்க போகிறோம். நம்
நம் கட்டி ஜெபிக்க போகிறோம், ஒரு யுத்த ஜெபம் பண்ண போகிறோம். அன்பின் பரலோக தகப்பனே அப்பா, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நான் வருகிறேன் ஆண்டவர் 2026 ஆண்டவரே அப்பா சட்டமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டது கிராஸ் டிவியோடு இணைந்து இந்த இரவில் நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சரீரம் பலவீனமானது, ஆனால் எங்கள் ஆவியானவர் எங்களை உற்சாகப்படுத்தி நாங்கள் தேசத்துக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தேர்தல் நடைபெறும் நாட்களில் ஆண்டவரே அப்பா வாக்குச்சாவடிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா வாக்குச்சாவடிகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே அப்பா. அதன் பின்பு ஆண்டவரே இந்த வாக்கு பெட்டிகள் சேகரிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா பாதுகாக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பாதுகாக்கப்படுகிற இடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவர். அவைகள் ஆண்டவரே கர்த்தருடைய ஆளுகை வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவர். அந்த இடங்களில் எந்த ஒரு வன்முறை நிகழ்வு ஆண்டவரே அப்பா, எந்த ஒரு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நிகழாதிருக்கும்படியாக நாங்கள் கருத்தாக நம்ம சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு வன்முறையும் எந்த ஒரு கலவரமும் ஆண்டவரை வந்துடக்கூடாது ஆண்டவரே ஆண்டவரே. பிசாசு ஆண்டவர் எந்தெந்த கலவரத்தை கொண்டு வர திட்டம் போட்டிருக்கணும், அந்த திட்டம் எல்லாம் மதமாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் பெரியவன் நீ பெரியவன் என்று எந்த ஒரு எண்ணங்கள் வரக்கூடாதப்பா ஆண்டவர். இது தேர்தல் இது நீதி நேர்மையோடு நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அதே போல் ஆண்டவர் தேர்தலுக்கு எதிராக செயல்படுகிற மந்திரவர கிரியைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாகம் பில்லி சூனியங்கள் கிரியைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே. எந்த ஒரு மந்திரவாதி தந்திரங்கள் எல்லாம் அதமாக முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக எந்த ஒரு மந்திர தந்திரம் நிற்க முடியாது ஆண்டவரே அப்பா. நம்முடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா சோதரம் ஆண்டு. அதே போல் கர்த்தருக்கு சித்தமான சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சித்தமானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு சித்தமானவர்கள் அப்பா சோதரம் ஆண்டவர் முதலமைச்சராக நாட்டில் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை உமக்கு பிரியமான பிள்ளைகளை நீர் ஏற்படுத்தி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் கூட அதிசயமான காரியம் ஒன்றில் ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். கடைசியாக நாம் வாக்களிக்கும் அனைத்து மக்களின் சிந்தைக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சித்தத்திற்கு நேராக திருப்பப்பட பணங்கள் இலவசமான திட்டங்களை பார்த்து மக்கள் ஏமாந்து விடக்கூடாது ஜெபிக்கிறோம். இளைஞர் பெண்கள் குறிவைத்து திசை திருப்ப அநேக காரியங்களை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. நமக்கு எல்லாருக்கும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அநேக நேரத்தில் மக்கள் இன்றைக்கி தேர்தல் என்றாலே இன்றைக்கி யார் யார் எவ்வளோ பணம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு இன்றைக்கி மக்கள் தள்ளப்பட்டு பார்க்குறோம். அவங்களுடைய இயலாமை இருந்தாலும் ஆனால் அது இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த தேர்தலில் தடை செய்யப்படுவதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக இலவசங்களை அநேகர் அறிவிச்சுட்டு இருப்பாங்க. இந்த காரியங்கள்லாம் செய்கிறாங்க. அப்படி பொய்யான அறிவிப்புகள் எதுவும் வரக்கூடாது. அப்படி பொய்யான அறிவிப்புகளை பார்த்து மக்கள் ஏமாந்து விடக்கூட நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக இளைஞர்கள் பெண்களை குறிவைத்து இன்றைக்கி திசை திருப்ப அநேக அரசியல்கள் நடந்து வருகிறதை பார்க்குறோம். இளைஞர்களை டார்கெட் விசேஷமாக யூத்தை டார்கெட் பண்ணுறதை நம்ம எல்லோரும் பார்க்குறோம். எனவே இந்தப்பட்ட காரியங்கள் உடைக்கப்படுவதற்காய் கர்த்தர் பெரிய கட்சிகள் செயல்படும் மனுஷ திட்டங்கள் எல்லாம் ஆபத்தாகும் போது கடைசியாக அந்த ஜெப விண்ணப்பத்திற்கு நாம் ஜெபித்து நாம் கிராஸ் டிவிக்காக ஜெபித்து முடிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கடைசியாக ஆண்டவரே அப்பா தேர்தலில் ஒரு முக்கியமாக ஆண்டவரே ஒரு காரியம் என்றால் ஆண்டவரே இந்த இலவசங்கள் ஆண்டவரே இன்றைக்கி எல்லா கட்சிகளும் போட்டி இலவசங்களை அறிவித்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆல்ரெடி ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை ஆண்டவரே எத்தனையோ லட்சம் கோடிகள் கடன்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அநேக இலவசங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அநேக வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆண்டவரே மக்கள் உண்மையான இலவசங்கள் தக்கக்கு தேவையான காரியங்கள் மக்களை சென்றடையத்தக்கதான ஆண்டவரே அப்பா திட்டங்கள் செயலுக்கு கொண்டு வர உதவி செய்யுங்க சப்பா. தேவையற்ற ஆண்டவரே பணங்களை விரயமும் செய்யும் காரியங்கள் எதுவும் ஆதபடிக்கு கர்த்தாவே ஆவியானவர் தாமே நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க அப்பா. தேவரீர் அப்படி இலவசங்கள் இல்லாதபடிக்கு நல்ல கட்சிகளை மக்கள் தேர்ந்தெடுக்க எனக்கு இலவசமே வேண்டாங்க, நல்ல ஒரு ஆட்சி நடந்தால் போதும் என்று சொல்லத்தக்கதாக தேவ கரம் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த தேர்தலில் ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே பணம் என்பது ஒரு பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணுற நாங்கள் பார்க்குறோம் சுவாமி. இன்றைக்கி ஆண்டவரே பணம் இல்லைன்னா தேர்தல் இல்லைங்கிற அளவுக்கு ஆண்டவரே அப்பா என் மக்களே ஆண்டவரே பணம் ஆண்டவரே தேர்தல் வந்துவிட்டால் ஆண்டவரே யார் எவ்வளோ
எவ்வளவு கொடுப்பார்கள் என்பதை ஆண்டவரே பார்க்கிற நிலைமைக்கு சூழ்நிலைகள் போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த தேர்தலில் அது நடக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த தேர்தலில் பண பரிமாற்றங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. யாரும் ஆண்டவரே காசுக்கு ஆண்டவரே ஓட்டுக்காக காசு வாங்கக்கூடாது ஆண்டவரே. மக்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் ஆண்டவரே மைண்டில் ஆண்டவரே ஒரு மனதில் ஒரு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வாங்கப்பா. கட்டப்பட்ட ஆண்டவரே மக்களுடைய மனதுகள் எல்லாம் திறக்கப்படட்டும். எதற்காக மனுஷன் காசு தராங்க, காசு கொடுத்து வாக்குகளை வாங்குகிறார்கள், என்ன ஆட்சி இவரால் கொடுக்க முடியும் என்பதை ஆண்டவர் மக்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நேர்மையாய் வாக்களிக்க, நேர்மையாய் ஆண்டவரே எல்லாரும் இந்த தேர்தலை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவர் வேட்பாளர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கணும். எப்படி இந்த மக்கள் இப்படி மாறினாங்கன்ட்டு ஆண்டவரே, இது எப்படி சாத்தியம் என்று நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் உம்மால் முடியும் ஆண்டவரே. மக்களுடைய மனதை மாற்ற உங்களால் முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. தேவக்கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும் ஆண்டவரே. எக்காரணத்தை கொண்டு ஆண்டவரே மக்கள் பணம் வாங்கக்கூடாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பணம் வாங்காமல் எப்படியாவது ஆண்டவரே இந்த தேர்தலை மக்கள் சந்திக்கணும்ப்பா. விசேஷமாய் ஆண்டவரே அப்பா, அந்த இளைஞர்களை அப்பா நாங்கள் விசேஷமாக இந்த எலெக்ஷனை நாங்கள் பார்க்கிறோம். இளைஞர்களை குறிவைத்து ஆண்டவரே இருக்கிற காரியங்கள் எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறோம். இளைஞர்களை திசை திருப்ப நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறோம். கர்த்தாவே, அது எதுவுமே வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி இளைஞர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. பொய்யான மாயை நம்பி இளைஞர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. அந்த மாயையில விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. மாயான காரியங்களை விட்டு பிள்ளைகள் வர ஆண்டவரே கண்கள் திறக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் அதை செய்யட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்வீரப்பா. நீங்க ஆண்டவரே ஆண்டவர் கண்களை தொடுங்க அப்பா. பிள்ளையோட கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்ப யார் உண்மையான மனிதர்கள் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள உதவி செய்யுங்க சப்பா. மாயமான தோற்றங்கள் பிம்பங்கள் எல்லாம் உடைக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்களோட செய்ய போகிறதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த தேர்தல் மீண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருக்க போறதுக்காக நன்றி. தமிழ்நாட்டை ஆண்டவரே மட்டும் இல்லை, இந்த தேர்தல் மூலமா இந்தியாவே திரும்பி பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே, இந்தியாவினுடைய தலையெழுத்தை மாற்றத்தக்கதான ஒரு தேர்தலாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க அப்படி செய்வதற்கு நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்கள் ஆண்டவரே அப்பா பெரிய அரண்களை நிர்மாக்க நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே அப்பா. பெரிய பெரிய ஆண்டவரை கோட்டைகளை நிர்மூலமாக்குகிற எங்கள் ஜெபங்கள் ஆண்டவரே. காரணம் நீர் வல்லவர் ஆண்டவரே. ஆவியான நீர் பெரியவர் ஆண்டவரே அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறதுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட கர்த்தாவே நாங்கள் கடைசியாக ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த தரிசனத்தை அன்பு கொடுத்த அந்த அன்பு ஜெயசீலனுக்கு நன்றியோடு துதிக்கிறோம். அவளை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. தேவக்கரம் அவர்களோடு தங்கியிருக்கட்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவக்கரம் அவர்களோடு தங்கியிருக்கட்டும் அப்பா. கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறோம். கிராஸ் டிவி கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களின் எழுப்புதலுக்காய் நீர் பயன்படுத்துகிற பாத்திரமா ஆண்டவர் எடுத்து வைத்திருக்க நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை செய்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸையும் நாங்கள் நினைக்கிறோம். ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. கடைசியாக ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு எங்களோடு ஆண்டவர் ஜெபித்துக் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. எந்த சூழ்நிலையில எந்த சோர்வின் மத்தியில் இருக்கிறாங்களோ அந்த சோர்வுகள் நீங்கட்டும் அப்பா. உமக்காய் தேசத்திற்காய் நின்றுக்கிறாங்கப்பா. அதுக்கேற்ற பலனை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீர் செய்ய வேண்டும் ஆகி ஜெபிக்கிறேன்ப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், நல்லவர், நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஒரு ஊழியம் சாண ஆண்டவரே எனக்கு கனப்படுத்த என்று சொன்ன தேவனப்பா. இந்த ஜெப ஊழியத்தில் இந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. குடும்ப வேலையில் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே உமக்காய் என் தேசத்திற்காய் குறிப்பாக தமிழ்நாட்டிற்காக நின்று ஜெபித்து இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஒரு பெரிய ஒரு விடுதலைக்கான உதவி செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்புரட்சமாய் சொல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்